ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம்பதிகள் நம்ம பேச போகிற தலைப்பு ஆட்டோ செக்டர் சில பார்வைகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோ செக்டர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபேவரட் செக்டரில் நிச்சயமாக கிடையாது. இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் பிரதான செக்டராக ஆட்டோ இருந்து வருகிறது. ரொம்ப நாளைக்கு ஆட்டோ செக்டர் தொடர்ந்து வளர்ச்சியை காண்பித்து நிறைய ரெவென்யூ க்ரோத் ப்ளஸ் வேல்யூ அடிஷன் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். டிமானிட்டைசேஷன் வந்தப்போ கூட ஆட்டோ செக்டர் அடி வாங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. மாறாக அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து வளர்ந்தது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு உடனடியான ஒரு லிஃப்ட் கிடைக்கல அப்படின்றது தான் நமக்கு தெரிகிறது. அதற்கு காரணம் கோவிட் ஒரு நிகழ்வு இல்லை, 2 நிகழ்வாக மாறிவிட்டது. 2 வேவ் இருந்தது. இப்போ 3rd வேவ் வருமான்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கிறது. அதையும் மீறி ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இந்த செக்டரை இன்னைக்கு பாதிக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனும் ஆட்டோவில் இப்போ நடந்துட்டு வருது. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸும் டெக்னாலஜியும் இணைந்து இன்னைக்கு ஆட்டோ செக்டரை பற்றின ஒரு கேள்விக்குறியை நம்ம மார்க்கெட்டில் எழுப்பியிருக்கு. இது இந்த செக்டர் பூராவும் பரவலாகவும் ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தேகம் தான். இன்னும் சொல்ல போனால் நிறைய கம்பெனிஸில் சிஇஓ ரிசைன் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேலையை விட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் அந்த செக்டரில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் இன்னைக்கு இதை பற்றின ஒரு புரிதலை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு செக்டரில் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேலையை விடும்போதோ அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரி ரொம்பவும் அச்சத்தை தூண்டக்கூடிய விதத்தில் அமைந்தாலோ அல்லது அவங்க அரசாங்க கிட்ட நிறைய சலுகைகள் கேட்டாலோ அப்போ அந்த செக்டருக்குள்ள எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அதிகமாக இருக்கிறது. அது இன்னும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பதை தான் காட்டுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர் பிஹேவியரை பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது. ஆனால் வேடிக்கையாக ஆட்டோ செக்டர் இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட ஆட்டோ ஆன்சிலரி செக்டருக்கு இருக்கக்கூடிய கிராக்கி பங்குச்சந்தையில ரொம்ப அதிகமாக இருக்கு. இது ஒரு முரணாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக ஆட்டோ செக்டர் நல்லா பண்ணும்போது ஆன்சிலரியும் நல்லா பண்ணும். முதல்ல ஆன்சிலரி விழுந்துரும், அதுக்கப்புறம் தான் மெயின் கம்பெனிஸ் விழும். இந்த முறை பார்க்கும்போது ஆன்சிலரி இன்னும் விழவே இல்லை. ஆன்சிலரியினுடைய மதிப்பு நிறைய ஆட்டோ கம்பெனியினுடைய மதிப்போட கம்பேர் பண்ற அளவு இருக்கு. ஆனா ஆன்சிலரி என்பதே மெயின் ஆட்டோ கம்பெனிஸை நம்பித்தான் இருக்கு. ஸோ இவங்க நல்லா பண்ணலன்னா அவங்க எப்படி நல்லா பண்ண முடியுன்ற கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கிறது, எல்லா சைக்கிள்லையும் இருக்கும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டு இந்த பிரச்சனைகளையும் கடந்து ஆன்சிலரியை பத்தி ஒரு பார்வையை வளர்த்து வைத்திருக்கிறது, எதிர்பார்ப்புகளை வளர்த்து வைத்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஆன்சிலரி கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். அது ஆட்டோ கம்பெனியில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டரோட ஆன்சிலரி கம்பெனி இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டர் சுப்பீரியர். ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஆன்சிலரிஸ் எல்லாமே மிட் கேப்ல வருது, இல்லை ஸ்மால் கேப்ல வருது. ஸோ அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் யூனிவர்ஸ்ல ஆன்சிலரிஸ்க்கு இருக்கக்கூடிய அளவு கார்பரேட் கவர்னன்ஸ் மற்ற செக்டர்ஸ்க்கு கிடையாது. அந்த காரணம் தொட்டு நிச்சயமாக பல பேர் இந்த ஆன்சிலரி செக்டர்ஸை விற்காம, என்ன வேல்யூவேஷன் போனாலும் விற்காம தொடர்ந்து ஓன் பண்றதுன்ற முடிவில் இருக்காங்க. இதுல நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு பரிச்சயமானவை, அதனால நான் இண்டிவிஜுவல் நேம்ஸ்குள்ள போகல. ஆனா ஆன்சிலரி செக்டர் வேல்யூவேஷனை பார்க்கும்போது அது சற்றே மிகைப்படுத்தப்பட்டதாகவும் வருங்காலத்துல எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு வேல்யூவேஷன் அந்த கம்பெனிக்கு இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும், ஆன்சிலரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அந்த வேல்யூவேஷன்ஸ் இன்னைக்கு பிரதிபலிக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஆன்சிலரிஸ் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை நம்பி இல்லை, இந்த கம்பெனிஸ் எல்லாம் குளோபலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய கம்பெனிஸை பற்றின ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு நிறைய இந்திய கம்பெனிஸ் வெளியில போய் கம்பெனிஸை வாங்கி அந்தந்த மார்க்கெட்ல அவங்க பிரசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த மாதிரி மதர்சன் சூமி, மிண்டா, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸ் சார்ந்து தான் செக்டரல் வியூவை இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்டோ செக்டர் என்பது ஒட்டுமொத்தமாக அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளில் பார்க்கக்கூடிய வாலட்டிலிட்டி, ஏற்ற இறக்கங்கள் வரலாறு காணாதவையாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. அதற்கு நான் சொன்னது மாதிரி டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன் ஒரு முக்கிய காரணம், ஜியோ பாலிட்டிக்ஸ் அடுத்த முக்கிய காரணம். 3வது, நிறைய கம்பெனிஸ் இந்த செக்டர்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு ஃபோர்டு ஃபெயில் ஆச்சு. இது ஆரம்பம்னு நினைக்கிறேன். இது போல நிறைய கம்பெனிஸ்க்கு உலகம் பூராவும் நடக்கும். கம்பெனிஸ் மூடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில நிச்சயமா குறையக்கூடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் அமால்கமேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெனோவும் நிசானும் குளோபலா ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. மாருதியினுடைய ஓனரான சுசுகியும் டொயோட்டாவும் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. இது போல நிறைய அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். இதே போல எலக்ட்ரிக்கு ஒரு கல்ச்சரும் வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். எலக்ட்ரிக் மேக்கர்ஸோட ரெகுலர் ஆட்டோ கம்பெனிஸ் நிறைய அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அலையன்சஸ் மூலமாக
அந்த தொழில்நுட்பத்தை வேகமாக அவங்க வந்து உள்வாங்குவதற்கு ஒரு முயற்சியை எடுப்பார்கள் நினைக்கிறேன். இந்த ஒரு முன்னெடுப்பு இன்னைக்கே டூ வீலர்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன். ஹீரோ மோட்டார்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏத்தர் எனர்ஜியில சிக்னிபிகன்ட் ஷேர் ஹோல்டர், அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40% கிட்ட அவங்களோட ஷேர் ஹோல்டிங் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதே போல டிவிஎஸ் மோட்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம ஊர் சார்ந்த ஒரு டூ வீலர் மேனுஃபேக்சரர், அல்ட்ரா வயலட்னு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர், ஒரு பைக் மேனுஃபேக்சரர் கிட்ட நல்ல ஸ்டேக் வச்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றது தெளிவாக இருக்கிறது. பஜாஜை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பஜாஜுக்கு கேடிஎம் என்ற நிறுவனத்தோட ஏற்கனவே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. கேடிஎம்ல சிக்னிபிகன்ட் ஷேர் ஹோல்டராகவும் பஜாஜ் இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு எலக்ட்ரிக் டெக்னாலஜி இருக்கிறது. ஹுஸ்கவர்னான ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அந்த பிராண்டினுடைய ஒரு வடிவத்தை தான் இந்தியாவில் மறுபடியும் சேட்டக்காக கொண்டு வருகிறார்கள் பஜாஜ்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னாலஜிக்கலி வேகமாக எலக்ட்ரிக்கை நோக்கி செல்வதற்கு டூ வீலர் கம்பெனிஸ் தயாராகி வருகிறார்கள். நிச்சயமாக அவங்க வந்து ஃபோர் வீலர் கம்பெனிஸோட இன்னும் பெட்டர் ப்ரிப்பேர்டா இருக்கக்கூடும் நினைக்கிறேன். ஏன்னா டெக்னாலஜியும் ப்ராடக்ட் அக்செப்டன்ஸையும் வேகமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்கேல் பண்றதுங்கிறது இந்தியன் டூ வீலர் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்க நிச்சயமாக இருக்கிறார்கள். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது டூ வீலர் கம்பெனிஸினுடைய டெக்னாலஜி அடாப்ஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அடுத்த 2-3 வருஷத்துல நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இன்றைய பர்ஃபார்மன்ஸை சற்றே டிப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும்னா இந்த செமிகண்டக்டர் அவைலபிலிட்டி. அந்த பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு இருக்காது. இன்னும் சில காலாண்டுகள் நடக்கலாம் அந்த ப்ரொடக்ஷன் நார்மலைஸ் ஆகி சப்ளைஸ் வர்றதுக்கு. ஆனால் இதனால அந்த கம்பெனிஸ் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற வியூ இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தாலும், ஒருவேளை டிமாண்ட் மறுபடியும் சீக்கிரம் வந்துன்னு வச்சுக்கலாம், டூ வீலர் டிமாண்ட் ரிவைவ் ஆச்சுனாக்கா இந்த கம்பெனிஸ்னால வால்யூம் கொஞ்சம் கம்மியா பண்ணா கூட விலையை ஏற்றி ப்ராஃபிட்டை கூட்ட முடியும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. குறிப்பா சொல்லணும்னா பஜாஜுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். டிமாண்ட் வந்ததுன்னா நிச்சயமா அவங்க பிரைஸை வந்து ஏற்றி அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெவென்யூ க்ரோத் அதிகமாக இல்லை, வால்யூம் க்ரோத் அதிகமாக இல்லைன்னா கூட ப்ராஃபிட்டபிள் க்ரோத்தை இந்த கம்பெனிஸ் மறுபடியும் பெறுவதற்கு இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜே ஒரு காரணமாக அமையலாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம ஃபோர் வீலரை பற்றி பேசுவோம். ஃபோர் வீலர்ல தான் ஏகப்பட்ட அன்சர்டன்டி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹெச்சிவியை பற்றி பேசுவோம். ஒரு எக்கானமி நல்ல ரிகவரி பாத்ல இருக்கு அப்படின்றதுக்கான பெஸ்ட் அறிகுறி ஹெச்சிவி டிமாண்டு தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெச்சிவி டிமாண்ட் பல ஆண்டுகளாக சாஃப்டா இருக்கு. ஒரு ஹெச்சிவிக்கான ரிவைவல் வரும் நம்மளும் எதிர்பார்த்து வரவே இல்லை. இடையில ஒரு தடவை டிமானிட்டேஷன் வந்து அப்புறம் 2 வேவ் கோவிட் வந்தது. ஸோ ஹெச்சிவி டிமாண்ட் வரும்னு அது ஒரு புலி வருதுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த 2 ஆண்டுகள்ல ஹெச்சிவிஸ் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணல. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டம் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம். நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து திருப்பி ரெஃபர்பிஷ் பண்ணி அதை உபயோகத்துக்கு கொண்டு வரதை விட அந்த வெஹிக்கிளை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது பெட்டர் அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட ஓனர்ஸ் தள்ளப்படலாம். அடுத்த ஆண்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி முழுவதும் நார்மலைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில மறுபடியும் ஹெச்சிவி டிமாண்ட் அதிகரிக்கக்கூடும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கிராப்பேஜை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிராப்பேஜ் அடுத்த 2-3 ஆண்டுகள்ல வேகம் பிடிக்கும் போது, அதுக்கு அரசு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போது ஹெச்சிவிஸ்க்கு அது சாதகமாக அமையும் என்பதே என்னுடைய கணிப்பு. ஃபோர் வீலர்ஸ் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் விட்டு போயிடுவாங்க. அவங்க போன உடனே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் குறையும், மெர்ஜர்ஸ் நடக்கும். 1-2 நிறுவனங்கள் இணைந்து இன்னும் பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்தி போட்டிச் சூழலில் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஸோ அந்த மாதிரி நிறுவனம் சார்ந்த நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வரும்போது இன்னும் ஃபிட்டர் அண்ட் லீனர் ஆர்கனைசேஷன்ஸ் டெவலப் ஆகும். இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நான் டூ வீலரில் சொன்னது போல ஃபோர் வீலர்லையும் எலக்ட்ரிக்கான ஒரு முன்னெடுப்பை எடுப்பார்கள். எப்படி அந்த டெக்னாலஜி கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது, எப்படி சீக்கிரமாக டெக்னாலஜிக்கலி அக்செப்டபிள் ப்ராடக்ட்ஸை ஈவியில் மார்க்கெட்டை கொண்டு வருதுங்கிறதுல அவங்க முனைப்பாக இருப்பார்கள். இன்றைய சூழ்நிலையில் ஏற்கனவே ஓரளவு கன்சால்டேட் ஆகி தான் இருக்கு கார் மார்க்கெட். அப்போ அந்த மார்க்கெட்டில் மறுபடியும் கொஞ்சம் டிமாண்ட் வந்துச்சுன்னா நான் டூ வீலரில் சொன்ன அதே விஷயம் கார்லேயும் வரலாம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் டூ வீலர் கம்பெனிஸ் மறுபடியும் மீண்டு வரும் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபியூவல் சேஞ்சஸ் எப்படி இருக்க போகிறது, ஈவி எவ்வளவு வேகமாக ஏற்பை பெறப்போகிறது, எப்படி இந்த மார்க்கெட்டே தலைகீழாக புரட்டி போடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். இந்த அன்சர்டன் பீரியட்ல இந்த ஸ்டாக்ஸ் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடும்ன்றது என்னுடைய கணிப்பு. அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எந்தெந்த நிறுவனங்கள் ஒரு ரெசிலியண்டா வருங்காலத்தை நோக்கி போகக்கூடும் நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த நிறுவனம் இதையெல்லாம் கடந்து கூட வெற்றி அடையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனங்களை நீங்க நிச்சயமா முதலீடு செய்யலாம்.
இதற்கான வரலாறு நம்ம முன்னாடி இருக்கிறது. ஏன்னா ஹீரோ சைக்கிள்லேருந்து 4 ஸ்ட்ரோக்குக்கு வந்து அங்கேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹோண்டா மோட்டரோட இருந்த டெக்னாலஜி இல்லாம கூட அந்த நிறுவனம் வளர்ச்சியை செய்து காட்டி இருக்கிறது. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த நிறுவனம் குளோபல் கம்பெனிஸோட டைப் பண்றாங்க. ஈவில நிறைய மாற்றங்களை கொண்டு வர நினைக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேபிட்டல் இருக்கு. அதே போலதான் பஜாஜையும் சொல்லணும். பஜாஜ் வந்து ஸ்கூட்டர் கம்பெனியா இருந்து அங்கிருந்து கம்ப்ளீட்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனியா மாறி, அதுலயும் ஒரு ஹை அண்ட் மோட்டார் சைக்கிள் கம்பெனியா மாறி இன்னைக்கு மறுபடியும் ஈவி உள்ள போறாங்க. அது மட்டும் இல்ல, குளோபலி அக்செப்டபிள் ப்ராடக்ட் அவங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து எப்படி வருங்காலத்தை எதிர்கொள்ளும், அதற்கான என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்கும்னு அந்த கம்பெனி சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். அந்த கம்பெனி மேல நம்பிக்கையை தான் நீங்க அந்த கம்பெனியில வந்து எப்பெல்லாம் பிரைஸ் கீழே வருதோ அந்த சூழ்நிலையில முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ், ரேபிட் சேஞ்ச், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், அப்புறம் வந்து ப்ராடக்ட் அப்கிரேடேஷன், இதையெல்லாம் யார் பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த கம்பெனிஸ் சர்வை பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் தொடர்ந்து வளருவார்கள். நிச்சயமா அவங்க நிறைய வேல்யூவேஷனை ஏற்படுத்துவார்கள். அந்த மாதிரி கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டிப்பை வந்து நம்ம முதலீட்டு வாய்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பற்றின என்னுடைய பார்வையை இந்த வீடியோவில் நான் விளக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.